ஏன்னா திமுகவில் தமிழ்நாட்டு மக்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள். இந்த ஆட்சியில் ஒரு 50 லட்சம் பெண்கள் தினசரி இலவசமாக பயணிக்கிறார்கள். 3 லட்சம் பள்ளி மாணவர்கள் காலையில் சிற்றுண்டி சாப்பிடுகிறார்கள். அந்த சிற்றுண்டியை அந்த திட்டத்தை பார்த்து இங்கே இல்லை, கனடா நாட்டினுடைய அமைச்சர் இங்கே வந்து பார்த்துட்டு வியந்தது மட்டுமல்ல, இதை எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு போகிறார். முதலீடுகளை ஈர்ப்பதில் முதல் இடத்தில் இருந்த குஜராத்தை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு இன்றைக்கு முதல் இடத்தில் வந்திருக்கிறது. அரசாங்கத்திடம் குறையும், அரசாங்கத்திடம் ஒரு நம்பிக்கையும் மக்களுக்கு இல்லாவிட்டாலும் அந்த சாதனையினுடைய பலன் அதற்கு மக்கள் நன்றி சொல்வார்களானால் திமுக தான் ஆட்சிக்கு வரும். தம்பி விஜய் எதிர்க்கட்சி தலைவராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.